நேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. ஆளுநர் அதிமுக அரசுக்கு கடந்த காலங்களில் அனுசரணையா இருந்ததுனால ஆளுநரை பாதுகாக்கும் முயற்சியில அதிமுகவும் ஈடுபடுதுன்னு விமர்சனம் வைக்கிறாங்க. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப பேசினால் அது உண்மையாக்க நினைக்கிறது திமுக. பாஜக கூட்டணியில இல்ல அப்படின்னு சொல்லி வெளியேறி 2024 நாடாளுமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் இல்லைன்னு சொன்னதற்கு பிறகு இந்த வார்த்தையை எங்க தான் கண்டுபிடிச்சு யாருதான் அப்படி சொல்றாங்கன்னு தெரியல. கள்ள கூட்டணி எத்தனை நாளைக்கு? இன்னொரு 40 வருஷம் சொல்லிட்டே இருப்பீங்களோ? அப்படி கள்ள கூட்டணியா இருந்திருந்தால் நாணய வெளியீட்டு விழாவுக்கு அனுமதி வாங்கியது நீங்கள் தானே? இல்ல, ஆளுநர் செலவு இப்போதுக்கு அதிமுகவா வாங்குச்சு. ஆளுநர் உரை நடக்கும் போது பதாகைகளோட சட்டமன்றத்துக்குள்ள வரக்கூடாது, வந்தா பேரவை விதிப்படி தண்டிக்கப்படுவோன்னு தெரிஞ்சே பதாகைகளோட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ள வந்தாங்கன்னு பேரவை தலைவரும் குற்றச்சாட்டு வைக்கிறாரு, முதல்வரும் குற்றச்சாட்டு வைக்கிறாரு, அவை முன்னவர் துரைமுருகனும் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. பேசாமல் போன ஆளுநரை பத்தி யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. 3 நிமிஷங்கள் தான் இருந்திருந்தார். அவருடைய கடமையை ஆற்றாமலேயே தமிழக சட்டமன்றத்திலிருந்து வெளியே போயிட்டாரு. அதை பத்தி யாருமே கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. ஆனா ஆளுநர் வந்தாலும் வராட்டினாலும் அதிமுக தத்தமது கடமையை செஞ்சிச்சு என்று நான் சொல்றேன்ல. எதிர்க்கட்சி தலைவர் இப்ப பாருங்களேன், இவங்க பேசும்போது நான் அமைதியா இருக்கணும். இதுதான் இந்த ஆளுங்கட்சியில் செய்யற வேலைகள். ஆனா நான் இப்ப என்ன கேக்குறேன்னா, நண்பர் பேசும்போது சொன்னாரு, அதாவது ஒரு ஒப்பீட்டு இன்னொரு ஒப்பீட்டு பண்றது நீங்க உங்களுடைய இயலாமையை காட்டுகிறது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஒண்ணு. இன்னொரு விஷயம், IPS அதிகாரி அப்படின்றாங்க. துணைவேந்தர், இணைவேந்தர், வேந்தர், இந்த வேந்தர் எல்லாவற்றுக்கும் பேசக்கூடிய வேந்தர், இதுக்கு மட்டும் மௌன விரதம் இருக்கிறாரு. ஏன் தான் நாங்களும் அதிமுகவும் கேக்குது. ஆகவே அதிமுக அரசாங்கம் கேட்பது கேள்வியை தான் ஆளுநருக்கும் அதே கேள்விதான், ஆளுகிற அரசாங்கத்துக்கு அதே கேள்விதான். இந்த சொன்னாங்களே 14 பேர் எடுத்தாங்கன்னு, அந்த 14 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா மெத்த படிச்ச மேதாவிகள். ஆனால் பாதிக்கப்பட்ட பக்கம் நீதிமன்றம் தான் நிக்குது. அப்போ இங்க என்னன்னா, இவங்களை பொறுத்தவரை IPS அதிகாரிகள் என்று சொல்லுகிற போது நாட்டில் இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் அரசு இல்ல, பாதிக்கப்பட்ட மாணவி பக்கம் அரசு இல்ல, நீதிமன்றம் தான் நிக்குது. அப்படி தெரிஞ்சிருந்தால் பேரை ஏன் வெளியிடுறீங்க? இன்னொன்னு, அன்னைக்கு பொள்ளாச்சியில இருந்த அதிகாரிக்கு சென்னையில் அதே பொறுப்பை கொடுத்தது இந்த திமுக அரசாங்கம். தூத்துக்குடியில பாதிக்கப்பட்ட அந்த எஸ்பிக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி நீதியரசர் அருணா ஜெகதீசன் சொன்னா இவங்க அவங்களுக்கு பதவி பிரமாணம் அதிக உயர்வு கொடுத்தது திமுக அரசாங்கம். ஆக பாலியல் பொள்ளாச்சியை பத்தி பேசுறதுக்கும் திமுக பேசக்கூடாது. காரணம், அந்த அதிகாரிக்கு அதிகாரி உயர் பதவி கொடுத்திருக்காங்க. தூத்துக்குடியில இருந்தவங்களுக்கும் இன்னைக்கு உயர் பதவி கொடுத்திருக்காங்க. ஆக எதிர்க்கட்சியா இருக்கிற போது சித்தர் புத்தரை போல திமுக பேசுவது, ஆளுங்கட்சியான உடனே பொள்ளாச்சியை தூக்கிட்டு இருப்பது உங்களுடைய நடவடிக்கையில் தாமதம், தொய்வு, இது ஏற்பக்கூடியதா இல்ல. நீதிமன்றத்துடைய நேரடி விசாரணையில 3 அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு விசாரணை நடக்கிறதுனால எதிர்க்கட்சிகளுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கு. அரசு பக்கம் நம்பிக்கை இல்ல. மாணவிக்கு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு அரசு உடன் நிற்கும்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இல்ல. எதிர்க்கட்சிகளுடைய நோக்கம் இன்னைக்கு நீதிமன்றம் பாமக தொடர்பான அந்த வழக்கு போது கண்டிச்சிருக்குது. அதுல அவங்க குறிப்பிட்டிருக்கிறது, விளம்பரத்துக்காக நீங்க மலிவான அரசியல்ல ஈடுபடாதீங்க, பாதிக்கப்பட்ட பெண்ணின் பக்கம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி இருக்குது. அதே கருத்து தான் இன்னைக்கு அதிமுகவுக்கும் சரி பாஜகவிற்கும் சரி தொடர்ந்து அரசு பாதிக்கப்பட்டவர்களுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் என்ன சொன்னார்? சிறப்பு தீர்மானம், கவனஈர்ப்பு தீர்மானம் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த பிறகு அடுத்த நாள் மாத்தி பேசினார் முதலமைச்சர். தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மட்டும் இல்ல, என்றைக்குமே திமுக அரசு பாதிக்கப்பட்டவர்களுக்காக நிக்குது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக அவர்களுக்கு விரைந்து நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடவடிக்கை எடுத்துட்டு இருக்குது. 60 நாட்கள்ல குற்றப்பத்திரிகை நாங்க தாக்கல் பண்ணுவோம் அப்படின்னு தைரியமாக சொல்லக்கூடிய தைரியமும் தெம்பும் அந்த நம்பிக்கை எதிர்க்கட்சிகளுக்கு வரணும். எந்த இடத்துல இல்ல எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமா என்ன பண்ணிருக்குது? இந்த சம்பவத்துல ஏதாவது ஆளுநர் நோக்கி ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்களா? தொடர்ந்து இவ்வளவு விளக்கங்கள் தெரிவித்த பிறகும், குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட பிறகும், வழக்கு நேர்முறையாக போனக்கு பிறகும் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? திமுகவை நோக்கி, அரசை நோக்கி மலிவான விளம்பரத்தை, ஏன்னா இவங்களுடைய இருப்பை காட்டிக்கணும். ஏற்கனவே டங்ஸ்டன் விவகாரத்துல இவர்களுடைய முகத்திரை கிழிஞ்சு தொங்கடிச்சு
தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட துரோகங்கள் தெரிஞ்சு போச்சு. ஏன் மக்கள் அங்க போரா தன்னெழுச்சியாக இறங்கி 16 கிலோமீட்டருக்கு போறாங்க. அப்ப அந்த மக்களுக்கு என்ன கேக்குறாங்க? நேரடியாக அதிமுகவும் பாஜகவும் நோக்கி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அதுல இருந்து மடை மாற்றணும், ஆளுநருக்கு இவங்க சலாம் வைக்கணும். அதற்காக மறைக்கக்கூடிய வேலையை, தமிழ்நாட்டு அரசுக்கு எதிராக திருப்பக்கூடிய வேலையை இவ்வளவு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுத்த பிறகு, திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு ஏற்பட்ட எந்த குற்ற சம்பவங்களாக இருக்கட்டும், பொறுப்பாக இருக்கட்டும், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நேரடியாக சட்டப்பேரவையில விவாதத்திற்கு வச்சிருக்கிறாரா இல்லையா? நாங்க அதிமுக ஆட்சி காலத்துல இல்ல பாஜக மற்ற மாநிலங்கள்ல நீங்க குற்றம் நடந்திருக்குதுன்னு வெளியில கொண்டு வரதுக்கே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர வேண்டியது இருக்குது. மணிப்பூர் பத்தி பேசணுமா, பிரைம் மினிஸ்டர் கொண்டு நாடாளுமன்றத்துக்குள்ள பேசுறதுக்கே நாங்க நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வர வேண்டியதா இருக்குது. இங்க அதிமுக அதற்கு அதே மாதிரி போராட வேண்டியிருக்கு. ஆனா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி எந்த இடத்துலயும் அந்த மாதிரியான இடம் தரவே இல்லை. நேரடியாக பிரச்சனைகளை தைரியமாக நேரடியாக சட்டமன்றத்தில் பேசுறாரு. அதற்கு உரிய விளக்கமும் கொடுக்கிறாரு. அதன் பிறகு இவர்கள் தொடர்ந்து பேசுறாங்கன்னா அப்ப பிரச்சனைக்கு தீர்வு காண்பது இவர்களுடைய நோக்கம் அல்ல. அரசை குறை சொல்லணும், தங்களுடைய இருப்பை காட்டுகிறோம். இந்த கேள்வியோட நான் போறேன், நான் எதிர்க்கட்சியிட போறேன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.